வணக்கம். கருட புராண பகுதியோட 45வது பகுதி தான் பார்க்க போகிறோம். குழந்தைகள் செய்த பாவங்கள் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். 4 வயதுல இருந்து குழந்தைங்களுக்கு செய்த கர்ம வினையின் விளைவாக பாவங்கள் தொடர ஆரம்பிக்கும். ஆனால் அந்த குழந்தையால் செய்யப்பட்ட பாவமானது 12 வயது வரை குழந்தைகளை சார்ந்து இருக்காது. குழந்தைகள் செய்த வினை 12 வயது வரை பெற்றோர்களையே சார்ந்து இருக்கும். குழந்தைகள் வளரும் பருவத்தில் மற்றவர்களுடைய பொருட்களின் மீது ஆசைப்படக்கூடாது, பொய் உரைத்தல் கூடாது, மற்றவர்கள் பொருட்களை கவர்தல் கூடாது. எந்த நிலையிலும் யாரையும் உடல் அளவிலும் மன அளவிலும் வருத்தமடையக்கூடிய செயல்களை செய்தலும் கூடாது. ஆதவன் வருவதற்கு முன்பாகவே எழுந்து நீராடணும். தினந்தோறும் இறைவனை வணங்கணும். வயதில் மூத்தோர்களையும் சான்றோர் பெருமக்களையும் மதித்து அவங்களுக்குரிய மரியாதைகளை நல்ல முறையில் கொடுக்கணும். குழந்தை பருவம் மற்றும் இளமை பருவத்தில் கல்வியை நன்றாக கற்க வேண்டும் போன்ற அறிவுரைகளை கூறி வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகள் செய்த பாவங்களிலிருந்து தப்பிக்க இயலும். மாறா இவ்விதமான நற்பண்புகள் எதுவும் இல்லாமல் சிறு வயது முதலே மற்றவங்களை இழிவுபடுத்தி பேசுறது, மற்றவங்களுடைய பொருட்களை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்து வர்றது மற்றும் பெரியோர் சான்றோர் என யாரையும் மதிக்காமல் மரியாதை குறைவாக பேசுறது போன்ற செயல்களை குழந்தைங்க செய்தால் அதனால் ஏற்பட்ட வினைகளின் பயனாக பெற்றோர்கள் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். ஒருவேளை குழந்தைக்கு பெற்றோர்கள் இல்லாத பட்சத்தில் அந்த குழந்தையின் பாவங்களை யார் அனுபவிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெற்றோர்களை இழந்த குழந்தைகளின் பாவம் அவங்கள யார் பாதுகாக்கின்றார்களோ அவங்களையே சென்றடையும். பெற்றோர்களும் குழந்தைகளை பாதுகாக்கக்கூடியவங்களும் குழந்தைகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட நற்காரியங்களையும் நல்ல சிந்தனைகளுடன் அவரவர்களின் குழந்தைகளை வளர்க்கறதன் மூலமாக குழந்தைகளினால் ஏற்படக்கூடிய துன்பத்திற்கு பிராயச்சித்தமாகவும் பாவங்களின் தன்மைகளை குறைக்கக்கூடியதாகவும் இருக்கும். குழந்தைங்க செய்த பாவங்கள்னால அவங்களுக்கு எந்தவித தண்டனையும் கொடுத்தல் கூடாது. அந்த வினைகளினால் குழந்தைகளுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாது. குழந்தைகள் கடவுள் இல்லை என்று கூறுபவர்களும் இறைவனிடத்தில் நம்பிக்கை இல்லாதவங்களும் மகா பாவி ஆவாங்க. அவர்களுக்கு எந்தவிதமான உத்தர கிரியையும் செய்ய வேண்டியது கிடையாது. நன்றி.